கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை 35% நாங்கள் கேப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனோட இம்பாக்ட் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கடந்த 2 இன்டேக்காக பார்த்தீங்கன்னா வந்து கனடாக்கு படிக்க வரவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நல்லாவே குறைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 45% கிட்ட வந்து அப்ளிகேஷன் போடுறதே ட்ராப் ஆயிருக்கான். இதனால் இங்கே உள்ள யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கு பயங்கரமான அடி விழுந்திருக்கு. நிறைய பேருக்கு கையில் காசே இல்லையா. இப்போ கனடாக்கு படிக்க வர இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸை விட 3 மடங்கு அதிகமாக காசு கட்டுறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கனடியன்ஸ்க்கு தான் நல்லது. ஏன்னா இவங்க படிக்கிறதுக்கு நம்ம காசில் தான் சப்சிடைஸ் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுடைய வருகை கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுடைய ஃபீஸ் இப்போ ஏறுறது கூட வாய்ப்பு இருக்குது. மேலும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கனடாக்குள்ளே வர விரும்பாதது வந்து கவர்மெண்ட்டால் மட்டும் கிடையாது, இங்கே உள்ள நிலைமையாலும் தான். முதலாம் கனடாக்குள்ளே வந்து படித்து வேலை பார்த்தாலே பிஆர் கிடச்சிரும். இப்போலாம் வந்து படித்து வேலை பார்த்தா பிஆர் கிடைக்கும்ன்றதை விட ஆல்ரெடி இருக்கிற டெம்பரரி பெர்மிட்டே எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்குது. சரி இதெல்லாம் வேணாம், நான் அட்லீஸ்ட் நடுவில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாவது பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு நான் கனடா வரைக்கும் போவேனா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இங்கே வரதே விரும்புறது.